God is a God of righteousness. God sits on the throne. God is strong in battles. God is God alone. God is wise and merciful. God is sovereign Lord. Allahu Akbar. La ilaha illallah. 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி டாக்டர் அர்ஷாத் கலீஃபா அவர்களால் வழங்கப்பட்ட வெள்ளிக்கிழமை ஜும்மா சொற்பொழிவு. அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். Praise be to God. We bear witness that there is no God except the one God. அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். புகழனைத்தும் கடவுளுக்கு மட்டுமே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நாம் சாட்சி கூறுகின்றோம். We are a very fortunate generation, and this is understatement of the year. In Surah 32, God says that certain people have no idea how much joy and happiness await them. நாம பாக்கியசாலிகளான தலைமுறையாக இருக்கிறோம். சூரா 32ல் கடவுள் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவங்களுக்காக எப்படிப்பட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காத்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். And we have no idea how fortunate we are, but 50 years from now, the future generations will realize how fortunate we are. We are the pioneers of something that is very special. நாம் எப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். அதாவது இப்பத்திலிருந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய வருங்கால தலைமுறைகள் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துக்குருவாங்க. ஏன்னா மிகவும் சிறப்பான ஏதோ ஒன்றிற்கு முன்னோடிகளாக நாம் இருக்கிறோம். About 50 years ago, for example, God's miracles through his messengers existed without any proof. உதாரணத்துக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கடவுளுடைய தூதர்கள் மூலமாக கடவுள் கொடுத்த அற்புதங்கள் இருந்துச்சு. ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் இருந்துச்சு, சான்றுகள் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தூதர்கள் மூலமாக கடவுள் கொடுத்த அந்த அற்புதங்கள் எக்ஸிஸ்டிங் இருந்துச்சு, ஆனால் சான்றுகள் இல்லாமல் இருந்துச்சு. And even now, our generation, excluding the pioneers that we have become, you go to them and say, Moses threw down the staff and it became a snake. முன்னோடிகளாக ஆகியிருக்கின்ற நம்மளை தவிர்த்துட்டு மற்ற மக்கள்கிட்ட கூட, மற்ற மக்களும் ஒரு ஆதாரமற்ற ஒரு சான்றுகள் அற்ற நிலையில் இருந்தாங்க. மூசா கம்பை தூக்கி எரிஞ்சாரு, அது பாம்பா மாறுச்சு. And they say, sure, oh yeah, sure. The unbelievers, even the believers have doubts. மூசா ஊன்றுகோலை தூக்கி எரிஞ்சாரு, அது பாம்பா மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுறப்ப ஆமாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையற்றவர்கள் சொல்லுவாங்க. நம்பிக்கையாளர்களுக்கே கூட அதை நம்புறதுல தயக்கம் இருக்கும். நம்பிக்கையாளர்களுக்கே கூட அதை நம்ப முடியாத ஒரு நிலை இருக்கும். You tell them Jesus revived the dead. They say, oh, maybe he just fainted or something, or he was just, he was sick or something and he came back to life. இயேசு இறந்தவரை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுறப்ப அப்போ அந்த மக்கள் இப்படி கூட சொல்லலாம், அவர் மயக்கப்பட்டு விழுந்திருப்பார், அல்லது வேறு ஏதாவது வியாதியில் இருந்திருப்பார், டக்குன்னு உயிர்நிலைக்கு திரும்ப வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடும். They do not believe those miracles.
அந்த அற்புதங்களை அவங்க நம்புறதில்லை. But now God gives us the first tangible evidence that when Moses threw down the staff, it became a snake. ஆனால் கடவுள் இப்போ நமக்கு தொட்டு உணரக்கூடிய கண்கூடான சான்றுகளை கொடுத்திருக்கிறார். மோசஸ் ஊன்றுகோலை எறிந்தார், அது பாம்பாக மாறியது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய, அல்லது மோசஸ் ஊன்றுகோலை எறிந்தார் அது பாம்பாக மாறியது என்பதற்கு தொட்டு உணரக்கூடிய கண்கூடான சான்ற கடவுள் இப்போ நமக்கு கொடுத்திருக்கார். முதல் தடவையாக கடவுள் அதை நமக்கு இப்போ கொடுத்திருக்கிறார். Because what we have, and turns out that this has been always the case in the scriptures, in the Bible, in the Old Testament, the New Testament, everything that God sent down, everything that God created, you and me and the sun, the moon, the stars, they all have God's signature on them. The scriptures are mathematically composed. இப்போ நமக்கு அதற்கான சான்று இருக்கு. என்ன, வேதங்களை கொடுத்த, உங்களையும் என்னையும் படைச்ச, சூரியன் சந்திரன் மற்ற எல்லா விஷயங்களையும் படைச்ச கடவுளுடைய கையெழுத்து அந்த படைப்பினங்களுக்கு மேலே இருக்குது. சூரியன் மேலேயும் சந்திரன் மேலேயும் நட்சத்திரங்கள் மேலேயும் அவருடைய கையெழுத்து இருக்குது. படைச்சவருடைய கையெழுத்து அவற்றின் மீது இருக்கின்றது. இது எல்லாமே இந்த விஷயத்தை, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியவைகளாக எல்லா வேதங்களும் இருந்தது. ஓல்டு டெஸ்டமெண்ட்டு, நியூ பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லாமே இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியதாக தான் இருக்கு. வேதங்கள் கணித ரீதியிலே தொகுக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. Numerically structured. கணித ரீதியிலே தொகுக்கப்பட்டு எண்ணியல் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டவைகளாக வேதங்கள் இருக்கின்றன. Beyond human intelligence, so every statement in the Quran becomes proven with physical evidence. வேதங்கள் எல்லாமே மனிதனுடைய அறிவுத்திறனுக்கு அப்பாற்பட்டு கணித ரீதியில் தொகுக்கப்பட்டவைகளாகவும் எண்ணியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டவைகளாகவும் இருக்கின்றன. குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் கண்கூடான சான்றுகளை கொண்டு நிரூபிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. So when the Quran makes a statement, Moses threw down the staff and became a snake, this becomes a physical evidence proving it. மூசா ஊன்றுகோலை எரிஞ்சாரு, அது பாம்பாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் இது நிரூபிக்கப்பட்ட கண்கூடான சான்றை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு. Because it is mathematically composed by God himself. It is authenticated by the mathematical composition. இது கணித ரீதியில் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கு. அதாவது இது கணித ரீதியில் கடவுளாலே தொகுக்கப்பட்டதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கு. ஆத்தென்டிகேட்டட், அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகவும் இது இருக்கு. That comes only from God, not from a human being. இது கடவுளிடமிருந்து மட்டுமே வருகின்றது, மனிதர்களிடமிருந்து வந்தது இல்லை அப்படிங்கிறத எண்ணியல் ரீதியில் கடவுளால் கட்டமைக்கப்பட்ட அந்த விஷயம் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கு. அந்த விஷயம் நிரூபிக்குது. And God was an eyewitness there. God was an eyewitness who saw Moses throw down the staff and it became a snake, and he's telling us in a numerically structured statement. மூசா ஊன்றுகோலை தூக்கி எறிந்த போது அது பாம்பா மாறுச்சு. அதை கண்ணால் கண்ட சாட்சியாக கடவுள் இருந்தார். அதாவது மூசா ஊன்றுகோலை தூக்கி எறிந்த போது அது பாம்பாக மாறியதை கண்ணால் கண்ட சாட்சியாக கடவுள் இருந்தார். அவர் சொல்றார் நமக்கு, மூசா எறிந்தது கம்பு, மூசா எறிந்தது ஊன்றுகோல், அது பாம்பாக மாறுச்சு அப்படின்னு சொல்றார். எண்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட வாக்குமூலங்கள் மூலமாக கடவுள் நமக்கு சொல்றார். அந்த கடவுள் யாருன்னா, மூசா கம்பை தூக்கி போட்டப்ப அது பாம்பா மாறிச்ச அதை பார்த்த, அது கண்ணால் கண்ட சாட்சியான கடவுள் அதை நமக்கு சொல்றார். And the same is true with Jesus revived the dead. Every statement in the Quran is physically proven. இதே மாதிரி தான் இதே வாக்குமூலங்கள் இறந்தவரை இயேசு உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லுது. குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் எண்ணியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கு, கணித ரீதியிலே தொகுக்கப்பட்டதாக இருக்கு. Beyond doubt. So that's how, this is the fortune that we are not aware of. And this is how fortunate we are, is that we have now, you read the Quran and you have full confidence in everything it says. இதன் அடிப்படையில் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். குரானை நீங்கள் படிக்கும்போது அது குரான் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும்
உண்மைதான் அப்படிங்கிறத நம்புறதுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை அது உங்களுக்கு கொடுக்குது. குர்ஆன் சொல்கிற ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உண்மைதான் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறதுக்கு உண்டான உறுதிப்பாட்டை, உறுதியான நம்பிக்கையை குர்ஆன் நமக்கு கொடுக்குது. Including many things that are unbelievable. குர்ஆன் நீங்கள் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் நம்ப முடியாததாக இருந்தாலும் அதை நம்புறதுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை உங்களுக்கு குர்ஆன் தருது. எண்ணியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட, மனித சக்திக்கு அப்பாற்பட்டு, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்ட அந்த கண்கூடான சான்றுகள் அந்த நம்பிக்கையை, அதை நம்புவதற்குண்டான நம்பிக்கையை உங்களுக்கு தருது. Like Moses throwing down the staff and having it turn into a snake. உதாரணத்துக்கு மோசஸ் ஊன்றுகோலை தூக்கி போட்டார், அது பாம்பாக மாறுச்சு. இது போன்ற நம்ப முடியாத விஷயங்களை கூட நம்புறதுக்கு உண்டான நம்பிக்கையை குர்ஆன் நமக்கு தருது. God says in the Quran in Surah 41 verse 53, I will increase my evidence. குர்ஆன்ல 41 அத்தியாயத்தின் 53வது வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய சான்றுகளை நான் அதிகரித்து கொண்டே செல்வேன், என்னுடைய சான்றுகளை நான் அதிகரிப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்றார். I will continuously increase my evidence until everyone believes that this is the truth. அதாவது ஒவ்வொருவரும் இது உண்மைதான் அப்படின்னு நம்புற வரைக்கும் என்னுடைய சான்றுகளை நான் அதிகரித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு அந்த வசனத்துல கடவுள் சொல்றார். So when I'm going to talk to you today about the miracle of Quran again, because there's some new evidence that just came out. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட குர்ஆனுடைய அற்புதத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா பல அற்புதங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. Confirming this statement of God that He will increase His evidence. தன்னுடைய சான்றுகளை கடவுள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு தொடர்ந்து பல சான்றுகள் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு குர்ஆனுடைய அற்புதத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். So initially we said that the first verse of Quran consisted of 19 letters. முதல்ல குர்ஆனுடைய முதல் வசனம் 19 எழுத்துக்களை கொண்டிருக்கின்றது. And the number of surahs 114 is a multiple of 19. அடுத்து அதில் இருக்கக்கூடிய சூறாக்களின் எண்ணிக்கை 114, அது 19 ஒரு பெருக்கு தொகையாக இருக்கு. And they said, well, this is coincidence. அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க? இது தற்செயலானது அப்படின்னு சொல்றாங்க. This came out first. And then we found out that in surah entitled Q, there are 57 Qs. The only other surah initialed with Q also had 57 Qs. 19 times 3, and 19 times 3, 19 letters in the first verse, 19 times 6, the Quran surahs. And people said coincidence. அடுத்து குர்ஆனில் இருக்கக்கூடிய Q அப்படிங்கிற தலைப்பெழுத்து, ஒரு சூறாவில் Q என்கின்ற தலைப்பெழுத்து 57 தடவை இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த Q என்கின்ற தலைப்பெழுத்து இன்னும் ஒரே ஒரு சூறாவில் தான் இருக்குது. அந்த சூறாவிலையும் அதன் எண்ணிக்கை 57 இருக்குது. ஆக இது 57 ப்ளஸ் இது 57, இது 19, இது 114, இது எல்லாமே 19 பெருக்கு தொகையாக இருக்குது. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க? இது தற்செயலானது. Then we found out that if you add these two, 57, you have 114. Q stands for Quran, 114 surahs, and they said this is coincidence. அடுத்து இந்த 57 2 சூறாக்கள் இருக்கக்கூடிய அந்த Qங்கிற எழுத்து 57 நம்ம கூட்டும்போது கிடைக்கக்கூடிய அந்த 114 Qங்கிற அந்த எழுத்தானது குர்ஆனை குறிக்கக்கூடியதாக இருக்கு. குர்ஆனை குறிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த Qங்கிற எழுத்து 2 சூறாக்கள்லையும் 57 வாட்டி இடம்பெற்று அது ரெண்டையும் கூட்டினா வரக்கூடிய அந்த 114 குர்ஆனுடைய சூறாக்கள் எண்ணிக்கை குறிக்குது அப்படின்னு சொல்லும் போதும் மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா இது தற்செயலானது. They still continue to disbelieve. தொடர்ந்து என்ன செய்றாங்க? இதை நம்ப மறுக்கின்றவர்களாக அவங்க இருக்காங்க. And then we said that this statement here, which is 19 letters, every word of it is found in the Quran in multiples of 19. The first word is 19 times, the second word 2698 times, the third word 57 times, the fourth word 114 times.
அடுத்து இந்த முதல் வசனம், இந்த முதல் வசனம் 19 எழுத்துக்களை கொண்டதாக இருக்குது. அந்த வசனத்தில் 4 வார்த்தைகள் இருக்குது. அதில் வரக்கூடிய அந்த முதல் வார்த்தை குர்ஆன் முழுக்க 19 தடவை இடம்பெற்றிருக்கு. 2வது வார்த்தை 2698 வாட்டியும், 3வது வார்த்தை 57 வாட்டியும், 4வது வார்த்தை 114 தடவையும் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கு. இவை அனைத்துமே 19இன் பெருக்கு தொகையாக இருக்கு. And they said, this is coincidence. அப்போவும் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? இது தற்செயலானது அப்படின்னு சொன்னாங்க. So God kept increasing the evidence. ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு? தொடர்ந்து அத்தாட்சிகளை அதிகரிச்சுக்கிட்டே போறார். And you know the rest. You know that the letter Nun in Surah Nun is 133 multiple 19. உங்களுக்கெல்லாம் தெரியும், சூரா நூன்ல இருக்கக்கூடிய அந்த நூன்ங்கிற வார்த்தையானது 133 தடவை இடம்பெற்றிருக்கு. அந்த 133ங்கிறதும் 19னுடைய ஒரு பெருக்கு தொகையாக தான் இருக்கு. You know that we have, I'm just to remind you of a few of those, so you will be the people who appreciate the Masjid Tucson miracle more than anybody else. There are 7 surahs initialed with Hamim, HM. உங்க எல்லாத்தையும் இந்த அற்புதத்தை குறித்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மஸ்ஜித் துக்சானில் இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் இந்த அற்புதங்களை மதிப்பீடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஆக மஸ்ஜித் துக்சானில் இருக்கக்கூடிய மக்கள் தான் மற்ற எல்லாரை காட்டிலும் அற்புதத்தை மதிப்பீடு செய்கின்றவர்களாக இருக்கிறீங்க. அடுத்ததாக ஹா மீம் HM அப்படிங்கிற வார்த்தை. 7 chapters constituting about 1/10 of the Quran. குரானில் இருக்கக்கூடிய 7 சூறாக்கள், அந்த 7 சூறாக்கள் குரானுடைய 10ல் ஒரு பங்கா இருக்கு. அப்படி அந்த 7 சூறாக்கள்ல ஹாமீம் அப்படிங்கிற தலைப்பெழுத்து இடம்பெற்றிருக்கு. And you count these letters in the 7 chapters and you have 2147. இந்த ஹாமீம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 7 அத்தியாயத்தில் ஹாமீம் அப்படிங்கிற எழுத்துக்களை கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது 2147. அதாவது இந்த 7 அத்தியாயங்களிலும் ஹாமீம் அப்படிங்கிற எழுத்துக்கள் 2147 தடவை இடம்பெற்றிருக்கு. Of these letters in the 7 chapters, this is 19 times 113. இந்த 2147ங்கிறது 19 × 113. If only one ha, one h or one m was lost or added or substituted in the last 1400 years, this will increase by 1 or decrease by 1 and the whole thing disappears. கடந்த 14 நூற்றாண்டுகளில் ஒரு ஹாமீமோ அல்லது ஒரு ஹாவோ அல்லது ஒரு மீமோ கூட்டப்பட்டிருந்தாலோ அல்லது குறைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எழுத்துக்கள் மாற்றப்பட்டிருந்தாலோ இதில் ஒன்று கூடியிருக்கும் அல்லது குறைஞ்சிருக்கும். மொத்தத்தில் இந்த அமைப்பே காணா போயிருக்கும், நொறுங்கி போயிருக்கும், செதஞ்சு போயிருக்கும். The whole thing collapses. So you can see the mathematical composition that is beyond the human intelligence and has to be from God. The thing that gives you confidence that when Moses threw down the staff it became a snake, it is like you're an eyewitness. மனிதனுடைய அறிவுத்திறனுக்கு அப்பாற்பட்ட கணித ரீதியிலான கட்டமைப்பை கொண்டு இது இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. மேலும் இது கடவுளிடமிருந்து தான் வந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் மூசா ஊன்றுகோலை தான் வீசினார், அது பாம்பாக மாறுச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பக்கத்தில் இருந்து பார்த்த கண்ணால் கண்ட ஒரு சாட்சியை போல ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு இது தருது. இதன் மூலமாக நீங்கள் அடைகின்ற அந்த நம்பிக்கையானது அந்த சம்பவத்தை கண்ணால் கண்ட சாட்சியை போல உங்களை ஆக்குது. You're just as good as an eyewitness, if not better. When Moses threw down the staff and became a snake, how many people saw that? Very few people. மோசஸ் ஊன்றுகோலை இருந்தபோது எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்க? ரொம்ப கொஞ்சம் பேர். மூசா ஊன்றுகோலை எறிந்தார், அது பாம்பா மாறுச்சு, அது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க. Who were inside the palace hall with Pharaoh. அன்னைக்கு ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க தான் பார்த்துருப்பாங்க அது. And how long did it last? எவ்வளவு நேரம் அது நீடிச்சிருந்திருக்கும்? A few minutes. ஒரு சில நிமிடங்கள் தான் நீடிச்சிருந்திருக்கும். That was it. That was the end of it. The miracle happened. A few people saw it. It was over in a few minutes. ஒரு அற்புதம் நடந்துச்சு, கொஞ்சம் பேர் அதை பார்த்தாங்க, கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சு போச்சு.
But this miracle of Quran is continuous, forever. ஆனால் குர்ஆனுடைய அற்புதத்தை பொறுத்த மட்டும் அது தொடர்ந்து எப்பவுமே இருக்கும். அது தொடர்ந்து என்றென்றும் இருக்கக்கூடியதாக இருக்கு. It is perpetual. பெர்பெச்சுவல், நிலையானது, நிரந்தரமானது. குர்ஆனுடைய அற்புதம் நிலையானது, நிரந்தரமானது, என்றென்றும் தொடர்ந்து இருக்கக்கூடியது. It is doing two things. It is a continuous miracle until the end of the world, and it confirms all those temporary miracles that were limited by time and space. குர்ஆனுடைய அற்புதத்தை பொறுத்த மட்டும் அது ரெண்டு விஷயங்களை கொண்டதாக இருக்கு. ஒன்று நிலையாக தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கு. ரெண்டாவது இதுக்கு முன்னால் நடந்த அந்த தற்காலிக அற்புதங்கள், நபர்களையும் நேரத்தையும் எல்லையாக கொண்ட அந்த தற்காலிக அற்புதங்களை நிரூபிக்கக்கூடியதாகவும் குர்ஆனுடைய அற்புதம் இருக்கு. Like Jesus reviving the dead. How long did it take for Jesus to revive Lazarus? உதாரணத்துக்கு இயேசு வந்து மரணித்தவரை உயிர் கொடுத்தாரு. அது எவ்வளோ நேரம் நடந்திருக்கு அந்த அற்புதம்? கொஞ்ச நேரம் தான். How many people saw Jesus revive Lazarus? But now we know, now we are witnessing that miracle now. இறந்து விட்டு அந்த மனிதரை இயேசு உயிர்ப்பித்தப்போ எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்க? ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ஆனால் இப்போ அது எல்லாத்துக்கும் நாம சாட்சியாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் நாம சாட்சியாளர்களாக இருக்கிறோம். Millions of people by mathematically composed statements. கணித ரீதியில் கட்டமைக்கப்பட்ட அந்த வசனங்கள் மூலமாக, கணித ரீதியில் கட்டமைக்கப்பட்ட அந்த வாக்குமூலங்கள் மூலமாக இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர்களாகிய நாம அது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறோம். ஈசா மரணித்தவரை உயிர்ப்பித்த அந்த நிகழ்ச்சிக்கும் அந்த அற்புதத்துக்கும் இன்னைக்கு நாம சாட்சியாளர்களாக இருக்கிறோம். Authenticated by God himself. கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கு. ஆத்தென்டிகேட்டட் பை காட் ஹிம்செல்ஃப். கடவுளாலே அங்கீகரிக்கப்பட்டதாக அது இருக்கு. We know that this is not man-made. God wrote that and who was an eyewitness? இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது வந்து மனிதன் செஞ்சது இல்லை, இது கடவுளால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது இப்போ நமக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியுது. So when this came out, they said we don't believe it. இந்த அற்புதங்கள் வெளிப்பட்ட பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் இதை நம்ப மாட்டோம், நாங்கள் இதை நம்ப மாட்டோம் அந்த மக்கள் சொன்னாங்க. I just received a review written by something Philip. Philip is the last name. It's not our Philip here. Some other Philip. And they finally admitted that there are 4 or 5 surahs that are actually have multiples of 19. சமீபத்தில் எனக்கு ஒரு விமர்சனம் ஒன்று கிடச்சிச்சு. அதில் ஏதோ சில பேர்களோட கூட கடைசியில் ஃபிலிப்ஸ்னு முடியக்கூடிய ஒரு நபர், நம்முடைய ஃபிலிப்ஸ் இல்லை, அவருடைய கடைசி நேமே ஃபிலிப்ஸ். அவர் குர்ஆனுடைய 4 அல்லது 5 சூறாக்களுடைய வசனங்கள் எண்ணிக்கை 19 பெருக்கு தொகையாக இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறார். What they admitted was the Qs, that these are 57 in each of the Q initial surahs. So that's 2 surahs. The end in Surah 68, they said yes, this is correct. The Yasin, YS, initial surah, Surah 19, KHYAS, 5 initials. What was the other surah? I think this is it. And they said this is not enough to establish a pattern, it is pure coincidence. அவர் அந்த Q அப்படிங்கிற அந்த எழுத்து, அந்த தலைப்பெழுத்து, அது 2 தடவை வருது, 2 சூறாக்கள் வருது, 57 + 57. அதே மாதிரி நூன், இதுவும் கரெக்டுன்னு அவர் ஒத்துக்கிறாரு. அப்புறம் யாசின், YS, KHYAS, அதிக தலைப்பெழுத்துக்களை கொண்ட 19 அதிக தலைப்பெழுத்துக்களை கொண்ட அந்த சூறா. இதை வந்து இவைகள்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் இவைகளை கொண்டு மட்டுமே அந்த பேட்டர்னை வந்து ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்கிறார். Okay, so they don't pay. But at least finally they admitted that there is something here. About the HM surahs, they said why is he adding them together? And they raised all kinds of strange questions. அவர் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் தனித்தனியாக வருது, ஆனால் ஹாமீம்ங்கிற சூறா மட்டும் எல்லா சூறாக்களும் வரக்கூடிய ஹாமீம்கள் எல்லாம் சேர்த்தியே அவன் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்குறார். அது வந்து ஒரு நிலையான ஒரு கேள்விகள்லாம் இல்லைல்ல. தெர் இஸ் நோ கன்சிஸ்டன்ட் கொஸ்டின்ஸ். அது ஒன்றும் ஒரு தெளிவான கேள்விகளாக அவை இல்லை. So
what you will see in the next issue, the Muslim perspective, not this one, not October, but November. அடுத்து வரக்கூடிய முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்துடைய முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை, நவம்பரில் உள்ள முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னால் is that it is obvious that God is increasing his evidence, just as he said in chapter 41. சூரா 41ல் கடவுள் சொல்கிற மாதிரி தெளிவாக தன்னுடைய சான்றுகளை கடவுள் அதிகரிக்கின்றார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. And that those people will continue to say, no, we don't believe, in order to expose and confirm the hardcore unbelievers who will end up in the lowest pit of hell. கடவுள் தன்னுடைய அற்புதங்களை தன்னுடைய அத்தாட்சிகளை அதிகரித்துக்கிட்டே போகிறாரு. அதே சமயத்தில் குற்றவாளிகளான மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை மறுத்துக்கிட்டே வராங்க. இதன் மூலமாக கடின சித்தமுள்ள அந்த நம்பிக்கையற்றவர்கள் நரகக்குழியின் அடியை சென்று அடைவார்கள் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தன்னுடைய சான்றுகளையே தன்னுடைய அத்தாட்சிகளை கடவுள் அதிகரிக்கின்றார் அப்படிங்கிறத நீங்கள் வரக்கூடிய முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க. The reason I'm saying this இதை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, is that Lisa yesterday found something else. This khutbah should be given by Lisa, by the way, but this fits in the mainstream of the. This is really profound, as you will agree. நேற்றைய தினம் லீசா சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. இன்றைய ஜும்மா பிரசங்கம் அவங்க கொடுக்க வேண்டியதுதான். இந்த ஜும்மா பிரசங்கத்தை கொடுக்க வேண்டியவங்களாம் அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் வழக்கமாக நடக்கிற மாதிரி இன்றைக்கி நடந்துருச்சு. அதே மாதிரி அந்த கண்டுபிடிப்புகள் அறிவுபூர்வமானதாக இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கிறீங்க. And if you want more details, you can ask her afterwards. There is something in the Muslim perspective of last month. கடந்த மாதத்தினுடைய முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய சிலதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். Where let me get one of those Qurans to explain to you what the deal is. The preliminary information that you have is that 114 surahs in the Quran, 29 of them are initial. இந்த குரானில் முதல்ல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இந்த குரானில் மொத்தம் 114 சூறாக்கள் இருக்குது. அந்த 114 சூறாக்களில் தலைப்பெழுத்துக்களை கொண்டதாக 29 சூறாக்கள் இருக்கின்றன. With the Quranic initials ALM, Q, N, S, K, H, Y, and so on. These initials, 29 of them. அதாவது ALM, AHYAS, YS இந்த மாதிரியான தலைப்பெழுத்துக்களுடைய இது போன்ற தலைப்பெழுத்துக்களுடைய சூறாக்களாக 29 சூறாக்கள் இருக்கு. The first initial, as you know, is in surah number 2, verse number 1. உங்களுக்குலாம் தெரியும், முதல் தலைப்பெழுத்து சூரா நம்பர் 2 வசனம் நம்பர் 1 இருக்கு. முதல் தலைப்பெழுத்து சூரா நம்பர் 2 வசனம் நம்பர் 1 இருக்கு. That says ALM. அது ALM னு சொல்லுது. The first one is in surah number 2 verse 1, and the last one is the initial N in surah 68. கடைசி தலைப்பெழுத்து சூரா நம்பர் 68 இருக்கக்கூடிய நூன் N. Here it is. So this part here of the book is what is between the first initial and the last initial. And what Lisa Muslim perspective has published in that issue was that between these two, the number of verses is a multiple of 19. கடந்த முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவ்ல அது பிரசுரிக்கப்பட்டிருக்கு. முதல் தலைப்பெழுத்துல இருந்து கடைசி தலைப்பெழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா நம்பர் 68 முதல் வசனம் வரையிலான வசனங்களின் எண்ணிக்கை 5263. 19 ஒரு பெருக்கு தொகை என்னது? Between the first initial and the last initial, it's a multiple of 19. 19 times 2, 7. 19 into 277. Excluding the two false verses.
இதில் அந்த 2 வசனங்கள் நீக்கப்பட்டது. At the end of Surah number 9. சூரா நம்பர் 9 இடம்பெற்றிருந்த அந்த 2 போலி வசனங்கள் நீங்களாக முதல் தலைப்பெழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா நம்பர் 2 முதல் வசனத்திலிருந்து கடைசி தலைப்பெழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா நம்பர் 68 முதல் வசனம் வரையிலான வசனங்களின் எண்ணிக்கை 5263 19x227. Also between these, the first initial and the last initial, there are 19 groups. அது மட்டும் இல்லாமல் முதல் தலைப்பெழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறாவிலிருந்து கடைசி தலைப்பெழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறா வரை இரண்டுக்கும் இடையில 19 பிரிவுகள் இருக்கு. Of initial and uninitial surahs. தலைப்பெழுத்துக்களை உடைய மற்றும் தலைப்பெழுத்துக்கள் இல்லாத 19 பிரிவுகள் இருக்கு. In other words, Surah 2 and 3 are initial, that's one group. Surahs 4, 5 and 6 are not initial, that's group number 2. சூரா 2 சூரா 3 தலைப்பெழுத்துக்கள் இருக்கு, அது ஒரு பிரிவு. சூரா 4, 5, 6 தலைப்பெழுத்துக்கள் இல்லை, அது இன்னொரு பிரிவு. You go on like this, it's 19 groups. So what does this say? இது நமக்கு என்ன சொல்லுது? This piece of information says that the number of verses is a divine order dictated by God. வசனங்களின் எண்ணிக்கை கூட தெய்வீகமானதாக கடவுளால் கட்டளையிடப்பட்டதாக இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லுது. Because it conforms to the mathematical code. வசனங்களின் எண்ணிக்கை கூட தெய்வீக உத்தரவாக கடவுளால் சொல்லப்பட்டதாக மேலும் கணித கட்டமைப்போடு ஒத்துப்போகின்றதாக இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லுது. Also the sequence of surahs. அது மட்டும் இல்லாம சூறாக்களின் வரிசை கிரமங்கள் Because the initial, uninitial and so on, they alternate, they making up 19 groups. தலைப்பிடப்பட்ட தலைப்பெழுத்துக்கள் இடம்பெற்ற தலைப்பெழுத்துக்கள் இடம்பெறாத அப்படின்னு அந்த அமைப்பு எல்லாமே கடவுளால் கட்டளைப்பட்டதாக இருக்கு. தலைப்பெழுத்துக்கள் இடம்பெற்ற தலைப்பெழுத்துக்கள் இடம்பெறாத அப்படிங்கிற மாதிரியான 19 பிரிவுகள். Now last night what she found was really profound. உண்மையிலே இது மிகவும் அறிவுபூர்வமானது. And has to do with this part here. Okay, now in the whole Quran, the word Allah is a multiple of 19. Allah is mentioned 2698 times. ஒட்டுமொத்த குர்ஆன்லயும் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை 19 பெருக்கு தொகையாக 2698 தடவை இடம்பெற்றிருக்கு. And God chose to put the first initial in Surah 2, the last initial in Surah 68. So what she did is add up the number, the word Allah that happened here. Easier, she added the word Allah here in the smaller part. Surah Al-Fatiha before the ALM, and from 69, Surah 68. I'm smiling for a reason. அடுத்து இந்த தலைப்பெழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் சூறா தொடங்கி தலைப்பெழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய கடைசி சூறா வரையிலான கடவுள் என்கின்ற வார்த்தையின் எண்ணிக்கை. இது தவிர்த்து மீதி உள்ள பாகம் சின்னது. அதாவது சூரா அல் ஃபாத்திகா, அதுக்கு பின்னால் 68 சூறாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூறாக்கள், இது ரொம்ப சிறிய பகுதி. அது அல்லாத இந்த பெரிய பகுதி. அப்போ அவர் சிரிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என்னுடைய சிரிப்புக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது, ஒரு காரணத்தோடு தான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த சூறா தலைப்பெழுத்துக்களுடைய சூறாக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அல்லாங்கிற வார்த்தையின் எண்ணிக்கை. Surah 68 has the letter N at the beginning. So counting the word Allah outside this came to 57. தலைப்பெழுத்துக்களுடைய சூறாக்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள அல்லாங்கிற வார்த்தையுடைய எண்ணிக்கை 57. Allah, the word Allah outside in this portion here, and in Surah Al-Fatiha. There are 2 of them in Surah Al-Fatiha. Now, when she counted these verses, you count from ALM, that's verse 1 of Surah 2, to the letter N, that's verse 1 of Surah 68, and you stop, because there are no initials after N. முதல் தலைப்பெழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா நம்பர் 2 வசனம் 1 இருந்து
கடைசி தலைப்பெழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா நம்பர் 68 வசனம் 1 அதோட நிப்பாட்டிக்கிறணும். ஏன்னா அதுக்கு பின்னால் கடைசி வரைக்கும் இனிஷியல்ஸ் கிடையாது, தலைப்பெழுத்துக்கள் கிடையாது. So the rest of Surah N is not counted in that. மற்ற சூறாக்கள் கணக்கில் கொள்ளப்படாது. Because it's inclusive. Now when you count the word Allah, in between here, the difference is 2641. You deduct this from the total number of Allah, which is also a multiple of 19, of course. ரெண்டு தலைப்பெழுத்துக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வசனங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லாங்கிற வார்த்தைகளின் எண்ணிக்கையானது 2641. அந்த 57 கழிச்சு அதுவும் 19 பெருக்கு தொகை தான், சந்தேகம் இல்லாமல். But God knows that the people who look at this, what does this tell us? This tells us that the number of the verse is dictated by God. இதெல்லாம் நமக்கு என்னத்தை சொல்லுது? வசனங்களின் எண்ணிக்கை கூட கடவுளால் கற்பிக்கப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நமக்கு சொல்லுது. The number of the verse. And if you look at Yusuf Ali, you see that he changed the numbers because it sounded better to him. யூசுப் அலியுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நம்பரை மாற்றிருப்பார். கேட்டால் எனக்கு நல்ல மாதிரி தெரியுது. அது யூசுப் அலி எண்களை மாற்றிருப்பார். காரணம் கேட்டப்ப அது எனக்கு நல்லது மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். Because the numbering of the verses is strange in some places and he couldn't take it. So he played around with it. சில இடங்களில் நம்பர் அவர் விசித்திரமாக தெரிஞ்சிருக்கு, அதை அவர் மாற்றிட்டார். Now we wouldn't dare do that. And in spite of the things that happened in the last 1400 years, the Quran comes to us unscathed. இந்த மாதிரிலாம் நடந்திருந்தாலும், கடந்த 14 நூற்றாண்டுகளாக இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்திருந்தாலும் கூட குரான் நமக்கு பழுதடையாமல் கிடச்சிருக்கு. சிறிதளவும் சிதையாமல் பழுதடையாமல் நமக்கு குரான் கிடச்சிருக்கு. சிறிதளவும் பழுதடையாமல் நம்மள்கிட்ட வந்திருக்கு. குரான் நம்மள்கிட்ட வந்திருக்கு. With the numbers of the verses exactly right. I'm talking about the numbers of the verses and the numbers of the surahs, as you will see before the end of this khutbah. அந்த வசனங்களோட, வசன எண்களோட, அத்தியாயங்கள் எண்களோட நமக்கு வந்திருக்கு. இந்த குத்பாவோட நிறைவில் அதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. Okay, I was saying that when you count the verses, you include, you start with the ALM and you end up with the N. So you have all of Surah 68 not counted in this because it is outside that range, verse-wise. So God knew that the unbelievers would say, why don't you count the word Allah in Surah 68? இப்போ இந்த சூரா தலைப்பெழுத்து முதல் தலைப்பெழுத்திலிருந்து கடைசி தலைப்பெழுத்து வரைக்கும் உள்ள அந்த வார்த்தைகளை எண்ணணும். நம்ம சில மக்கள் என்ன கேட்பாங்க, ஏன் சூரா நம்பர் 68 இருக்கக்கூடிய அல்லாங்கிற வார்த்தையை அதில் சேர்க்கக்கூடாது? சூரா நம்பர் 68 இடம்பெற்றக்கூடிய கடவுளுங்கிற வார்த்தையை அதில் ஏன் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. இது அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். Also, and we did, or she did, and it is 0. நாம் அதை பார்த்துட்டோம், அவங்க பார்த்துட்டாங்க, லீசா பார்த்துட்டாங்க, 0. அதில் ஒன்றுமே இல்லை. In Surah 68, there is not a single word Allah. So whether anyway they want to protest, God got their number 0. The number is 0. சூரா நம்பர் 68 அல்லான்னு ஒரு வார்த்தை கூட இல்லை. எல்லா வழிகளும், எந்த வழியிலையும் அவங்க நம்மளை எதிர்க்க விரும்புகிறாங்க. ஆனால் அவருடைய நம்பரை கடவுள் அவங்களுக்கு 0 அப்படின்னு கொடுக்குறாங்க. So I mean, it's really strange that a surah as big as Surah 68 does not have any words Allah in it. இதில் பெரிய ஆச்சரியம், பெரிய விசித்திரம் என்னன்னு சொன்னால், மிகப்பெரிய சூறாக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சூரா நம்பர் 68 ஒரு அல்லாங்கிற வார்த்தை கூட இல்லை. And I will complete this khutbah in the next section, inshallah. Tubu ilallah, repent. அடுத்த பகுதியில் இந்த ஜும்மாவை நான் நிறைவு செய்கிறேன். தூபு இலல்லாஹ். Alhamdulillah wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ்.
This is only a small part of the great miracle that was discovered yesterday. நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய அற்புதங்களில் இது ஒரு சிறு பகுதி தான். And I have been calling around the world this morning to spread the news. இங்கேருந்து உலகம் முழுவதும் அதை பரப்பதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டோம். இங்கேருந்து உலகம் முழுவதும் அதை பரப்பதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டோம். Out of here, because some people started the rumor that only the initial chapters are guarded. சில மக்கள் சில வதந்திகளை பரப்புறாங்க. இப்படி தலைப்பெழுத்துக்களை உடைய சூறாக்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன அப்படின்னு. But this shows that all the Quran is guarded, because the word Allah is all over the place, as you know, thousands of them. ஆனால் இது ஒட்டுமொத்த குர்ஆனும் கடவுளால் பாதுகாக்கப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. இனிஷியல் சூறாக்கு வெளியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்னு இடம்பெற்றக்கூடிய வார்த்தைகளின் எண்ணிக்கை உட்பட இதெல்லாமே ஒட்டுமொத்த குர்ஆனும் கடவுளால் பாதுகாக்கப்பட்டதாக இருக்குங்கிறத நமக்கு காட்டுது. And this portion here is outside the initial area, if you want to call it that, and within the initial area we have the 19 groups. Everything is so perfectly tight. இதில் தலைப்பெழுத்துக்களுடைய சூறாக்களுக்கு இடையில் 19 பிரிவு இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய கடவுள் எண்ணிக்கை இப்படி எல்லாமே ஒவ்வொன்றும் மிகச்சரியாக பரிபூர்ணமாக இருக்குது. That there is no hole for the disbelievers to escape. நம்ப மறுக்கிறவங்களுக்கு தப்பிக்க ஒரு ஓட்டை கூட இல்லை. நம்ப மறுக்கின்ற மக்கள் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு சிறிய துவாரம் கூட இல்லை. And it is amazing that they continue to say no, they continue to fail to see the miracle. தொடர்ந்து அவங்க இல்லைன்னு மறுக்கிறதும் தொடர்ந்து அற்புதத்தை பார்க்க தவறுறதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. Because God himself said in chapter 7, I will divert away from my miracles those who are too arrogant. சூரா நம்பர் 7 கடவுள் சொல்றாரு, ஆணவக்காரர்களாக இருக்கின்றவர்களை நம்முடைய அற்புதங்களை விட்டும் நாம் திருப்பி விடுவோம் அப்படின்னு கடவுள் சொல்றார். ஆணவம் கொண்டவர்களாக இருக்கின்றவர்களை நம்முடைய அற்புதங்களை விட்டும் நாம் திருப்பி விடுவோம். And no matter what kind of miracle you show them, they will not see it. God said that. ஆக அந்த சூரா நம்பர் 7 கடவுள் சொல்றாரு, மிகவும் ஆணவம் கொண்டவர்களாக இருக்கின்றவர்களை நம்முடைய அற்புதங்களை விட்டும் நாம் திருப்பி விடுவோம். எந்த வகையான அற்புதங்களை அவர்களுக்கு நீங்கள் காட்டினாலும் அது ஒரு பொருட்டல்ல, அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். கடவுள் சொல்றார் அதை. So this is the explanation. Now listen to this. இதுக்கான விளக்கம் இதுதான். These 57 words Allah that are outside the initial that are here, they happen in surahs and verses, certain surahs and certain verses. And when you add the numbers of the surahs and the verses where these happen, இந்த அல்லாங்கிற 57 வார்த்தை தலைப்பெழுத்துக்கள் அல்லாத மற்ற சூறாக்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 57 அல்லாங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறாக்கள் மற்றும் வசனங்களை நாம் கூட்டினால் the total is 2432, 2432. And this is 19 times 1, 2, 8. Right. 2432 19 இன்ட்டு 128. Now this is a big number. இது ஒரு பெரிய நம்பர். இது You add the numbers of the surahs and the verses where the word Allah occurs. And you're going to read this in the next stage of the perspective. Now what does this tell us? This tells us the sequence of the surahs is dictated by God. அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சூறாக்கள் மற்றும் வசனங்களை கூட்டினால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இது. இது நமக்கு என்ன சொல்லுது? எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு வசனமாகட்டும் ஒரு எழுத்தாகட்டும் எல்லாமே கடவுளால் கற்பிக்கப்பட்டதாக இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நமக்கு சொல்லுது. The number of the surahs, the number of the verses where the word Allah takes place. இந்த வரிசை கிரமம் அல்லாஹ்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிற அந்த வசனங்கள் இது எல்லாமே கடவுளால் கற்பிக்கப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு சொல்லுது. Where the word Allah occurs, and it is so magnificent because there are verses where more than one Allah, you find 1 or 2 or 3 Allah is in one verse.
But you cannot count the verse twice. சில வசனங்களில் அல்லாங்கிற வார்த்தை 2 தடவை 3 தடவை கூட வரலாம். 2 தடவை 3 தடவை வருது அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் 2ஆக கன்சிடர் பண்ண முடியாது. அதை ஒன்றா தான் கன்சிடர் பண்ண முடியும். So this system is so perfect. இந்த வழிமுறை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. You have no doubt that you are reading the words of God right here. அதனால் எந்த சந்தேகம் இல்லை, நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை தான் படிக்கிறீங்க. எந்த சந்தேகமே இல்லை, நீங்கள் படிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. And when God says, I put guards on you, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காவலர்கள் இருக்கிறாங்க, உங்கள் மீது காவலர்களை கடவுள் ஏற்படுத்தி இருக்கின்றார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். You know that there are guards on you, so you will not receive a scratch without God's control, without deserving it, or without a good reason for it. கடவுள் கட்டுப்படுத்தாம அதுக்கு தகுதியுடையவர்களாக நீங்கள் இல்லாத நிலையில் உங்களுக்கு ஒரு கீறல் கூட ஏற்படாது. கடவுள் கட்டுப்படுத்தாம அதுக்கு தகுதியுடையவர்களாக நீங்கள் இல்லாத நிலையில் உங்கள் மேலே ஒரு கீறல் கூட ஏற்படாது. எல்லாத்துக்கும் பின்னால தக்க காரணம் இருக்கு. Because sometimes God will mess up your life in order to have something good happen to you. சில நேரங்களில் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்களை ஏற்படுத்துறார் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்லதுக்காக, உங்களுக்கு ஏதோ நல்லதை செய்யும் பொருட்டு அது போன்ற ஒரு குழப்பத்தை கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துறார். Joseph had to go to prison in order to rule Egypt afterwards. யூசுஃப் ஜெயிலுக்கு போறாரு. எதுக்கு போறாரு? அதுக்கு பின்னால எகிப்தை ஆட்சி செய்யறதுக்காக அவர் அதுக்கு முன்னால என்ன செய்யறாரு? ஜெயிலுக்கு போறாரு. பிற்காலத்தில் எகிப்தை ஆட்சி செய்வதற்காக அவர் என்ன செய்யறாரு? இப்ப ஜெயிலுக்கு போனார். He had to. So going to prison was equivalent to going to school and graduating with a degree. அவர் ஜெயிலுக்கு போனதுங்கிறது பல்கலைக்கழக ஸ்கூலுக்கு போய் பட்டம் வாங்கினது மாதிரி. ஸ்கூலுக்கு போய் பட்டம் வாங்கினது மாதிரி தான் அவர் ஜெயிலுக்கு போனது. He graduated from the prison to rule Egypt. எகிப்தை ஆட்சி செய்வதற்கான பட்டத்தை சிறையில் இருந்து அவர் பெற்றார். So even though the prison looked terrible, like a disaster, it was to promote Joseph to a good position. என்னதான் ஜெயில் மோசமானதாக பெரிய நாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் யூசுஃபை பொறுத்த மட்டும் அவரை ஊக்குவிக்கக்கூடியதாக, தேர்ச்சி அளிப்பதாக அந்த சிறைச்சாலை அவருக்கு இருந்தது. So when God says, I put guards on you, when God speaks throughout Quran about invisible soldiers, காவலர்களை உங்களுக்காக நான் நியமிக்கின்றேன் அப்படின்னு கடவுள் சொல்லும்போது குரான் மூலமாக கடவுள் அதை சொல்கிறார். குரானில் கடவுள் இன்னும் என்ன சொல்கிறாரு? கண்ணுக்கு தெரியாத படை வீரர்களை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார். You know that he runs this world with invisible soldiers. உங்களுக்குலாம் தெரியும், கண்களுக்கு தெரியாத படை வீரர்களை கொண்டு இந்த உலகத்தை கடவுள் நடத்துகின்றார். கண்ணுக்கு தெரியாத சேனைகளை கொண்டு, படை வீரர்களை கொண்டு கடவுள் இந்த உலகத்தை நடத்துகிறார். When God says that everything is written down before the earth was created, everything is already recorded. எல்லாத்தையுமே கடவுள் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால எல்லாமே எழுதப்பட்டதாக இருக்கின்றது. What you're going to do next year is already recorded. How many kids you're going to have is already recorded. Who they are going to marry is already written down. எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சிருக்கேன், எழுதப்பட்டு இருக்கின்றது எல்லாமே அப்படின்னு கடவுள் சொல்லும்போது அது உண்மைதான். எல்லாத்தையும் கடவுள் எழுதி வச்சிருக்கார், எல்லாத்தையும் கடவுள் பதிஞ்சு வச்சிருக்கார். அடுத்த வருஷம் நீங்கள் என்ன ஆவீங்க, நீங்கள் யாரை நீங்கள் அடுத்த வருஷம் என்ன ஆவீங்க அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் யாரை திருமணம் செய்வீங்க அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. எத்தனை குழந்தைகளை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. What day and time and hour and place you're going to die is written down. அவங்க யாரை திருமணம் செய்வாங்க அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. எப்போ, எங்கே, எந்த நேரத்தில் மரணம் அடைவோம் அப்படிங்கிறதும் எழுதப்பட்டதாகவே இருக்கு. Everything is written down, recorded. God says that. ஆக எல்லாமே எழுதப்பட்டதாக இருக்கு அப்படின்னு கடவுள் சொல்றார். அனைத்தும் எழுதப்பட்டிருக்கின்றது அப்படின்னு கடவுள் சொல்றார். And God says, I'm telling you this so you don't feel sorry for the things you miss and you don't get excited over the things you attain. அதனால தான் நீங்கள் தவற விட்ட எந்த ஒன்றுக்காகவும் நீங்கள் வருத்தப்படாதீங்க,
நான் உங்களுக்கு கொடுத்த எந்த ஒன்றையும் கொண்டு நீங்கள் உற்சாகப்படாதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். You have the believer has an even keel. நம்பிக்கையாளர்கள் எப்பவும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்பவுமே ஒரே மாதிரியாக இருப்பாங்க. He or she doesn't get excited or depressed. உற்சாகப்படவும் மாட்டாங்க, விரக்தி அடைஞ்சிடவும் மாட்டாங்க. Because everything is already recorded. There's nothing anybody can do. காரணம் என்னன்னா எல்லாமே முன்னால் எழுதப்பட்டதாக இருக்கு. நீங்களா எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. But he guarantees victory for his people. ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய மக்களுக்கு கடவுள் வெற்றியை வாக்களிக்கிறார். தன்னுடைய மக்களுக்கு கடவுள் வெற்றியை உத்தரவாதம் அளிக்கிறார். I mean, to the point, I'm going to read for you Psalm 91 again. மறுபடியும் Psalm 91 உங்களுக்காக நான் படிக்க போறேன், படிச்சு காட்ட போறேன். Which I read for you before. ஏற்கனவே உங்களுக்கு நான் படித்து காட்டிய அந்த சங்கீதம் 91 மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நான் படிச்சு காட்ட போறேன். And these were mathematically authenticated too. David's Psalms. Now we have evidence that the whole scripture, we talk about the original scripture. அசலான வேத புத்தகமாகிய தாவீதுடைய சங்கீதம் கணித ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது. Was mathematically authenticated. This psalm happens to be confirmed in the Quran. இந்த சங்கீதம் டோட்டல் சங்கீதம் இல்லை, இந்த சங்கீதம் குர்ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கு. இந்த சங்கீதம் குர்ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கு. When God says, I'll make you a king or queen on earth, you know that this is from God and you know that it is the absolute truth. உங்களை ராஜாக்களாகவோ ராணிகளாகவோ நாம் ஆக்குவோம் அப்படின்னு கடவுள் சொல்றார். இது முழுக்க உண்மை. இது முழுக்க உண்மை. When God tells you, I'm doing everything, you know this is the absolute truth. நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இது 100% உண்மை அப்படின்னு. And when you pass the initial tests and you worship God regularly and you do the 5 prayers, certainty will come to you. I'm smiling because this is something that we live every day. ஆரம்பகால சோதனைகளை நாம் கடந்து ரெகுலராக கடவுளை வழிபட்டு 5 நேர தொடர்பு தொழுகையை கடைபிடிச்சு இப்படி நம்ம வாழும்போது உறுதிப்பாடு நமக்கு வந்துடுது. நான் ஏன் சிரிக்கிறேன்னு சொன்னால் இதைத்தான் நாம் எவ்ரிடே டெய்லி நம்ம செய்கிறோம். இப்படி தான் நம்ம டெய்லி நம்ம வாழ்கிறோம். We lived it today. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்தோம். God was showing us that we are not doing anything. Even the words we utter. God is doing everything. And when He says this, you know that it is the absolute truth. எல்லாத்தையும் நாம் எதையுமே செய்கிறதில்ல, நாம் எதையுமே நாம் சொல்கிறதில்ல, எல்லாத்தையுமே கடவுள் தான் செய்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. இது முழுமையான உண்மையாக இருக்குது. இது எல்லாமே 100% உண்மையாக இருக்குது. Here is Psalm 91. Very quickly. சங்கீதம் 91 நம்ம வேகமாக படிச்சிருவோம் அப்படிங்கிறார். You who dwell in the shelter of the Most High. மிகவும் உயரவானவருடைய பாதுகாப்பில் நீங்கள் இருப்பீர்கள். This means every believer talking to you. நம்பிக்கையாளர்களாகிய உங்களை சொல்லுது. இதுக்கு அர்த்தம் எல்லா நம்பிக்கையாளர்களை குறிக்குது. உங்கள்கிட்ட சொல்கிறேன், டாக்கிங் டு யூ, உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். Who abide in the shadow of the Almighty. Abide in the shadow of the Almighty. சர்வ வல்லமை மிக்கவருடைய நிழலிலே வசிக்கின்றீர்கள். You've decided to join God. Decided to joining God. கடவுளோடு சேர்வதென்று முடிவெடுப்பது. You abide in the shadow of the Almighty. Say to the Lord, my refuge and my fortress. This is what you said. என்னுடைய புகலிடமாகவும் என்னுடைய கோட்டையாகவும் இருக்கின்ற என்னுடைய இரட்சகரிடம் நான் கூறுகின்றேன். அதாவது நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றார். You decide to tell God, my Lord, you're my refuge, you're my fortress. உங்களுடைய புகலிடம் என்னுடைய புகலிடமாக என்னுடைய கோட்டையாக கடவுளே நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படின்னு கடவுள் இருப்பதாக முடிவு செஞ்சு நீங்க சொல்றீங்க. For he will rescue you from the snare of the fowler. ஏனென்றால் வேடனின் பொறியிலிருந்து அவர் உங்களை மீட்கின்றார். From the destroying pestilence, with his pinions he will cover you. கொள்ளை நோய்களிலிருந்து அவர் உங்களை காக்கின்றார். Under his wings you shall take refuge. His faithfulness is a buckler and a shield.
அவருடைய விசுவாசத்திலும் அவருடைய பாதுகாப்பிலும் நீங்கள் அடைக்கலம் தேடுகின்றீர்கள். One of God's name in the Quran is the faithful. When you tell God, I'm going to join you, I'm going to be with you. உங்களுக்கெல்லாம் தெரியும் கடவுள் விசுவாசமானவராக இருக்கின்றார் அப்படின்னு. நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, நான் உங்களோட சேர போகிறேன், நான் உங்களோட இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, I'm going to believe your word. God is faithful to you. நான் உங்களோட இருக்க போகிறேன், உங்களுடைய வார்த்தையோடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் உங்களிடத்தில் விசுவாசமானவராக இருக்கின்றார். And he will fulfill his part of the promise. You happen to have no power and he has all power. You can do nothing for God, but he can do everything for you. அவர் தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுகின்றார். நீங்கள் கடவுளுக்கு எதுவுமே செய்ய முடியாது, எல்லாவற்றையும் செய்கின்றவராக கடவுள் தான் இருக்கிறாரு. கடவுளுக்காக நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் உங்களுக்கான எல்லாத்தையும் கடவுள் செய்கின்றவராக இருக்கின்றார். Okay, David goes on and says, with God's inspiration. கடவுளுடைய உள்ளுணர்வாகிய இந்த மாதிரி டேவிட் சொல்லிக்கிட்டே போகிறார். த்ரூ காட்ஸ் இன்ஸ்பிரேஷன், கடவுளுடைய உள்ளுணர்வு மூலமாக டேவிட் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறார். You shall not fear the terror of the night. இரவின் பயங்கரத்திற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். And the arrow that flies by day. பகலிலே பறக்கின்ற அம்புகளுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். You shall not fear the pestilence that roams in darkness, nor the devastating plague at noon. இருட்டில் சுற்றுகின்ற அந்த கொள்ளை நோய்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். அன்றி பகலிலே சுற்றித் திரிகின்ற தொத்து வியாதிகளுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். Though 1,000 fall at your side because of the AIDS disease. No, that's from me. 1000 பேர் உன் அருகில் வீழ்ந்தாலும், அது எய்ட்ஸு வியாதிகள், இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்றார், அவை உங்களை தீண்டாது. I mean, it will not touch you. Though 1,000 fall at your side, 10,000 at your right side. உங்கள் அருகில் 1000 பேர், உங்களுடைய வலதுபுறத்தில் 10,000 பேர் வீழ்ந்தாலும், near you it shall not come. உங்களுக்கு அருகில் அது வராது. This is what God is saying. These are God's words that he reveals through David. இது தாவீது மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் வார்த்தைகளாக இருக்கின்றன. The Psalms were written by God. ஏன்னா இது கடவுள் சொல்றார், தாவீது மூலமாக கடவுள் சொல்லுகின்ற கடவுளின் வார்த்தைகளாக இருக்கின்றது. இவை சாம்ஸ் கடவுளால், அதாவது சங்கீதம் கடவுளால் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. கடவுளால் எழுதப்பட்டதாக சங்கீதம் இருக்கின்றது. Through David's mouth to teach us. நமக்கு போதிப்பதற்காக தாவீதுடைய வாய் வழியாக கடவுள் சொல்றார். And you know every word in it is true. It is confirmed by the Quran and by this fantastic mathematical code whose parameters are increasing and the evidence is piling up beyond belief. இது குரானால் உறுதிப்படுத்தப்படுகின்றதாக இருக்கு. அந்த குரான் கணித ரீதியில் கட்டமைக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கு. பாராமீட்டர்ஸ், அந்த வழி அடைகள் வரையறை இருக்கு இல்லையா, அது எல்லை இல்லாமல் இருக்கு. Rather, with your eyes shall you behold and see the requital of the wicked. As a person of God, you're going to see that the people who are unjust to you, they're going to get it. உங்களுடைய கண்களால் மாத்திரமே பார்த்து குற்றவாளியின் தண்டனையை காண்பீர்கள். Sooner or later. And the Quran repeats that even if you don't see it, they will get it. God will let you know. You know, they may persecute you until the last week of your life and you may not see it. This is what the Quran says, whether you see it or not, you will get it. But if you're alive, you will see it. God will let you know. உங்கள் வாழ்க்கையின் கடைசி தருணம் வரை துன்புறுத்தப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் உயிரோடு இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுறதை கடவுள் உங்களுக்கு காட்டுவார், உங்களை பார்க்கும்படி செய்வார். Because you have the Lord for your refuge. உங்களுடைய பாதுகாவலராக கடவுள் இருக்கின்றார். கடவுளை ஆக்கியிருக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய பாதுகாவலராக கடவுளை நீங்கள் ஆக்கியிருக்கின்றீர்கள். You have made the Most High your stronghold. When God controls Ronald Reagan, your boss, the president of your company is God. Really? உங்களுடைய முதலாளியை கட்டுப்படுத்துகின்றவராக கடவுள் தான் இருக்கார். உங்களுடைய கம்பெனியினுடைய பிரசிடெண்ட்டாக கடவுள் தான் இருக்கார். கடவுள் தான் உங்கள் கம்பெனியுடைய பிரசிடெண்ட். உண்மை இது. And he runs it.
When the president of the company gives you a raise, God is really the one who's really, I mean, God manipulates the president of your company. உங்கள் கம்பெனியுடைய முதலாளி உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்குறாருன்னு சொன்னால் கடவுள் தான் அதை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா எல்லாத்தையும் செய்கின்றவராக, கையாளுகின்றவராக, அனைத்தையும் கையாளுகின்றவராக கடவுள் தான் இருக்கிறார். When the president of your company reprimands you, God is really doing that. He controls this man's or this woman's heart and mind. உங்கள் கம்பெனியுடைய முதலாளி உங்களை திட்டுறாரு அப்படின்னு சொன்னால் கடவுள் தான் செய்கிறார். ஏன்னா உங்கள் கம்பெனியுடைய முதலாளி ஆணோ பெண்ணோ அவங்களுடைய இதயங்கள் மற்றும் மனங்களை கட்டுப்படுத்துகின்றவராக கடவுள் தான் இருக்கிறார். So because you have the Lord for your refuge, you have made the Most High your stronghold. உங்களுடைய இரட்சகராக, உங்களுடைய பாதுகாவலராக கடவுளை நீங்கள் ஆக்குனது மூலமாக நீங்கள் ஒரு உறுதியான பிடிமானத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க. No evil shall befall you, nor shall affliction come near your tent. எந்த பாவமும் உங்களை அணுகாது, எந்த தீங்கும் உங்களுடைய கூடாரத்தை அணுகாது. You know that these words are God's words that are proven mathematically. You have confidence. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது கடவுளுடைய வார்த்தைகள், கணித ரீதியாக நிரூபிக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்பிக்கையை தருது. Like this, Moses throwing down the staff and became a snake. Now you have confidence that this is the truth. மோசஸ் ஊன்றுகோலை தூக்கி வீசினாரு, அது பாம்பாக மாறுச்சு. இது சத்தியமாக இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ உங்கள்கிட்ட இருக்கு. இது உண்மையாக இருக்கு, சத்தியமாக இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கு. Now you have tangible physical proof. தொட்டு உணரக்கூடிய கண்கூடான சான்று இப்போ உங்கள்கிட்ட இருக்கு. That this is true. And you better believe it. இதுவும் உண்மையா இருக்கு. இதன் மீது நீங்க நம்பிக்கை கொள்றதா உங்களுக்கு மேலானதாக இருக்குன்னு சொல்றாரு. இதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வது மேலானதாக இருக்கின்றது. Now listen, this is how the mechanism is. Listen to this. இன்னொரு நுணுக்கத்தை பாருங்க. இதுல இருக்கு இன்னொரு நுணுக்கம், அந்த நுணுக்கத்தை இப்ப பாருங்க. For to his angels he has given command about you. உங்களை பற்றிய கட்டளைகளை வானவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார். உங்களை குறித்த கட்டளைகளை மலக்குகளுக்கு கடவுள் வழங்குகின்றார். That they guard you in all your ways. உங்களுடைய பாதைகள் அனைத்திலும் அவர்கள் உங்களை காக்கின்றார்கள். நீங்கள் செல்லுகின்ற வழியெல்லாம் அவர்கள் உங்களை பாதுகாக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். Upon their hands they shall bear you up, lest you dash your foot against a stone. உங்களுடைய பாதம் கல்லில் இடறி விடாதபடி அவர்கள் உங்களை தங்களுடைய கைகளில் ஏந்திக் கொள்வார்கள். They're going to carry you up like this on their hands if you're going to dash your foot against a stone. ஒரு கல்லில் போய் நீங்கள் இடிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் வானவர்கள் உங்களை அப்படியே இப்படி தூக்கி அங்கிட்டு விடுவாங்க. இப்படி தூக்கி உங்களை அந்த பக்கமாக விடுவாங்க. You better believe that. God is saying it. It is proven mathematically. கடவுள் சொல்றார், இது கணித ரீதியில் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கு. Lest you dash your foot against a stone. You're walking in the night and there's a stone, you're going to hit it, you don't see it, and the angels will carry you or will remove the stone. இப்போ நீங்கள் ஒரு பாதையில் அப்படி நடந்து போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு கல் இருக்குது, நீங்கள் இடிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கல்லில் நீங்கள் இடிச்சிடாம மலக்கள் உங்களை அப்படி தூக்கி வைப்பாங்க, அல்லது அந்த கல்லை அந்த இடத்துலேருந்து நீக்கிடுவாங்க. This is what God does. இது மாதிரி தான் கடவுள் நமக்கு செய்கிறாங்க. Everything in this world is done by angels. I mean by God, but I mean through his angels. أقم الصلاة. எல்லாமே இந்த உலகத்தில் கடவுளுடைய கட்டளைக்கிணங்க மலக்குகள் காரியங்கள் ஆட்டுகின்றவர்களாக இருக்கிறாங்க. அக்கிமுஸ்ஸலா.